டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது பாருங்கள் எல்லா இடமும் நல்லா வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாம்பார் செய்ய போகிறோம். சாம்பார் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் 100 பருப்பு எடுத்துருக்கேன். நான் கம்மியாக தான் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் அதிகமாக செய்யுங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகள் போட்டுக்கோங்க. இது கூடயே வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் போடுறேன், ஒரு தக்காளி, இது கூடயே ஒரு 10-12 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பூண்டு ஒரு 15 பல், அதாவது ஒரு பூண்டு, சின்ன பூண்டை ஒரு ஃபுல் பூண்டு போட்டிருக்கேன். இது கூட பெருங்காயம், இது பெருங்காயம் தான் நான் போட்டிருப்பேன் ஏற்கனவே வீடியோ, கொல்லிமலையிலேருந்து வாங்கியிருந்த பெருங்காயம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெருங்காயம் தான். ஸோ அதுலேருந்து ஒரு 3 துண்டு போட்டுக்கிறேன். இது கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதை போட்டுட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் முருங்கைக்காய் வெட்டி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், கேரட் இதெல்லாம் போட்டு என்ன பண்ண வேக வைக்க போகிறோம். இது நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது வேகட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பவுடர் தனியாக வந்து நம்ம இந்த வேக வைக்கிறோம். நல்லா வேகட்டும். காயெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதா, இந்த டைமில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சாம்பார் தூள் போட்டோன்னே பொங்கி வரும். கொஞ்சம் ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கீழே ஊற்றிடும். இது கூடயே குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் நான் இந்த சின்ன ஸ்பூன் தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கம்மியாக தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா வேகட்டும். நம்ம காய் எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கணும், அந்த அளவுக்கு வேகட்டும். ஸோ இது நல்லா கொதிச்சு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு கூட சேர்த்து இதையும் ஊற்றிடலாம். வெந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதை அப்படியே கரண்டியை வச்சு நல்லா அப்படியே மசிச்சு விட்டிங்கன்னா ஃபுல்லாக வெந்துடும், நல்லா மசிஞ்சிடும், பருப்பு எதுவுமே தெரியாமல். ஸோ இதெல்லாம் நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட என்ன பண்ணிங்கன்னா மாங்காய் போட்டுக்கோங்க. கட் பண்ணி கழுவி வச்சுக்க மாங்காய். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அந்த மாங்காய் இது கூட சேர்ந்து அது வரைக்கும் அந்த காயோடு சேர்ந்து வேகட்டும். இப்போ பாருங்கள், மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. மாங்காய் முக்கால்வாசி வந்துச்சு. இப்போ போதும். இதை எடுத்து நம்ம அந்த பருப்புக்குள்ளே ஊற்றிட்டோன்னா நம்ம இன்னும் வெந்துடும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பை ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்ச காய் இருக்குல்ல, அந்த தண்ணியோடு சேர்த்து இதை ஊற்றிடலாம். இப்போ உங்களுக்கு உப்பு ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதிச்சோடனே கொஞ்சமாக புளி கரைச்சி வச்ச தண்ணி ஊற்றிடலாம். இந்த பருப்போடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் இந்த காயும் வேகட்டும். ஏற்கனவே வெந்த காய் தான். ஸோ 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் போதும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளிப்பு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. சாம்பாருக்கு புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. புளிப்பு செக், ஏன்னா மாங்காய் போட்டுக்கிறனால நம்ம புளி தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக ஊற்றணும். ஏன்னா மாங்காயோட புளிப்பு இருக்கும். ஸோ அதனால் புளிப்பு மட்டும் பார்த்து ஊற்றிக்கோங்க. ஒருவேளை மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் புளி தண்ணி ஊற்றவே வேண்டாம். அந்த மாங்காயோட புளிப்பே போதும். எனக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததால நான் புளி ஊற்றுறேன். சரி, நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். இப்போ தாளிப்பு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போடலாம். ஸோ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், அது வரைக்கும் வதக்கலாம். பாருங்கள், கடுகு வெங்காயம் வந்து எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக இருக்குங்க. இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்க. அதுக்குள்ளே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பண்ணிட்டு அதை சாம்பார் ஊற்றலாம்.
சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் சாம்பார் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். சூப்பரான டேஸ்டான சாம்பார் ரெடி.